ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. ஒர்க் மனுஷனோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க்கு தான் நமக்கு ஒரு மீனிங்கை தரும். ஆக்சுவலி நம்ம செய்யக்கூடிய ஜாப் இல்லைன்னா ப்ரொஃபஷன் இல்லைன்னா பிஸ்னஸ், வாட் எவர் இட் மே பி, அது ஒரு மீனிங்கை தரும், ஒரு ஐடென்டிட்டியை தரும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை தரும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கும் லைஃப்பில், ட்ரீம் கரியர். நான் இந்த பொசிஷனில் போகணும், நான் இந்த ஒர்க் பண்ணணும், இந்த பொசிஷனை ரீச் பண்ணணும், அப்படியெல்லாம். ஸோ ஆனால் நிறைய பேர் அவங்க த்ரூ அவுட் தேர் லைஃப் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிலவங்க கொஞ்சம் டிலே ஆகும் அவங்க ட்ரீம் ஜாபை கண்டுபிடிக்க. சிலவங்க வாழ்க்கையில் அவங்க ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்க ட்ரீம் ஜாபை இல்லைன்னா ட்ரீம் பொசிஷனை ரீச் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி உங்கள் ட்ரீம் ஜாப், உங்கள் ட்ரீம் கரியர் இல்லைன்னா ப்ரொஃபஷன் இல்லைன்னா பிஸ்னஸை கண்டுபிடிப்பது, அதை எப்படி ஸ்கேல் பண்ணுவது இல்லைன்னா அதை எப்படி பில்டு பண்ணுவது, நீங்கள் நினைத்த பொசிஷனை எப்படி ரீச் பண்ணுவது, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி ஒரு 6 பாயிண்ட்ஸ். அதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ரீம் ஜாப் இல்லைன்னா ட்ரீம் பொசிஷனை ரீச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த ட்ரீம் இருக்கணும். அது என்ன பொசிஷன், நான் என்ன வாங்கணும், ஓகே ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகணுமா, இல்லைன்னா ஒரு காலேஜோட பிரின்சிபல் ஆகணுமா, இல்லைன்னா ஒரு டாக்டர் ஒரு சீஃப் டாக்டர் ஆகணுமா, ஒரு சர்ஜன் ஆகணுமா, ஒரு அட்வொகேட் ஆகணுமா, வாட் எவர் இட் மே பி, அந்த பொசிஷன் உங்கள் மனசில் இருக்கணும். ட்ரீம் இருக்கணும். முதல்ல ட்ரீம் இருந்தால் தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிறைய பேர் கரெக்டாக தான் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இது ட்ரெடிஷ்னலி பல காலங்களாக நம்ம பேரண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீ இது ஆகணும்னா இது படிக்கணும். குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நீங்கள் இந்த பொசிஷன் ஒரு அட்வொகேட் ஆகணும்னா நீங்கள் பிஎல் இல்லைன்னா எல்எல்பி இல்லைன்னா எம்எல் இல்லைன்னா அதில் டாக்டரேட், அதுக்குன்னு ஒரு ரூட் இருக்குது. அதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ யூ நோ, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோ. அதில் யாருக்கும் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது ஆக்சுவலி. ஓகே, என்ன குவாலிஃபிகேஷன், இந்த பொசிஷன், இந்த கம்பெனியில் வேலை, இந்த பொசிஷன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ப்ரோக்ராமர், இது ஆகணும்னா நான் இது படிக்கணும். ஓகே, குவாலிஃபிகேஷன். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இந்த 80s அண்ட் ஆல், எங்கள் காலகட்டங்களில் இல்லைன்னா அதுக்கு முன்னுள்ள ஜென்ரேஷன், என்னோட ஃபாதரோட ஜென்ரேஷன் 50s 60s, அந்த ஜென்ரேஷனில் எல்லாம் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஆக்சுவலி என்னோட ஃபாதர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ப்ளஸ் பிடி, அன்னைக்கு உள்ள பிஎட், இப்போ உள்ள பிஎட், அன்னைக்கு பிடி, அண்ட் டீச்சராக ஜாயின் பண்ணி ஹெட் மாஸ்டராக மாறி டிஇஓவா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆனார். ஸோ அன்னைக்கு அந்த குவாலிஃபிகேஷன் வெரி ரேர். என்னோட பாட்டியே டீச்சர், அவங்க படித்தது 7ஆம் கிளாஸ் படித்தா அன்னைக்கு டீச்சர். ஓகே, அந்த குவாலிஃபிகேஷன் வெரி ரேர். அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே அன்னைக்கு ஜாப். அந்த டைமில் அந்த காலகட்டங்கள் எப்படி மாறுது அது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு காலத்தில் அந்த டிகிரி, அந்த பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் அது படித்திருந்தாலே ஜாப். ஏன்னா படித்தவங்களே கிடையாது, இன்டர்வியூவே தேவையில்லை அன்னைக்கு. ஓகே, இப்போ ஒரு பொசிஷன் இருக்குது, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்த ஒரு ஆள் தேவை, டீச்சிங்க்கோ எதுக்கோ ஒன்றுக்கு, இன்னொரு கம்பெனியில் இல்லைன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக. ஸோ அது படித்தவங்களே யாரும் இல்லை. அப்போ அங்கே இன்டர்வியூக்கே அவசியம் கிடையாது. ஓகே, குவாலிஃபைடு இருக்காப்பா, ஜாயின் பண்ணு. ஓகே, அது ஒரு காலகட்டம். நெக்ஸ்ட்டு காலகட்டம் என்னென்னா, ஸோ 90s எல்லாம் வரும்போது காம்படிஷன் கூடிச்சுது. ஆக்சுவலி குவாலிஃபிகேஷன், ஓகே இந்த ஜாபுக்கு இந்த குவாலிஃபிகேஷன், 10 போஸ்ட்டுக்கு 15 பேர் வந்தாங்க. ஸோ தேர் வாஸ் இன்டர்வியூஸில் அந்த காலகட்டத்தில் கூட என்ன பார்த்தாங்கன்னா, அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜில் குவாலிஃபிகேஷனுக்கு அடுத்து அவங்க மார்க் எப்படி இருந்தது, மெரிட்டோரியஸாக. ஓகே, பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க இல்லைன்னா எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க். ஸோ அதில் கூட அவ்வளோ இன்டர்வியூ இருக்காது. ஆக்சுவலி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, யாருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், யாருக்கு ஹையஸ்ட் மார்க். ஓகே, 2-3 கொஸ்டின் கேட்பாங்க, யூஆர் அப்பாயிண்டட். ஓகே, அந்த மார்க் அடிப்படையில், ரேங்க் அடிப்படையில் அப்பாயிண்டட்.
அது செகண்ட் ஃபேஸ். ஓகே, காம்படிஷன் கொஞ்சம் வந்த உடனே மார்க் பார்த்தாங்க, மெரிட். ஓகே, அடுத்து 90s எல்லாம் வரும்போது எந்த மாதிரி காம்படிஷன் வருதுன்னா இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வருது. ஓகே, ஓப்பன் மார்க்கெட் வருது, கவர்மெண்ட் ஜாப் இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸ் நிறைய கிரியேட் ஆகுது. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஓகே, என்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய தேவைப்படுது. ஆஸ் யூஷுவல், ஓகே, குவாலிஃபிகேஷன் பார்க்குறாங்க, மெரிட் பார்க்குறாங்க. ஆனால் ஸ்லோலி என்ன நடக்குதுன்னா, மெரிட் பேசிஸில் எடுத்து வைக்கக்கூடிய நிறைய கேண்டிடேட்ஸ் அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லை. ஒரு லாங் ரன்னில் ஒரு 5 இயர்ஸில் 10 இயர்ஸில் கம்பெனிஸ் உணர்ந்து கொள்கிறாங்க அவங்க அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லையா, அவங்க மார்க்குக்கும் அவங்க ப்ரொடக்டிவிட்டிக்கும் இல்லைன்னா அவங்க ஸ்கில்லுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இல்லையே, இல்லைன்னா எங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒர்க்குக்கும் அவங்க படித்து அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் அவ்வளோ லிங்க் இல்லையே அப்படின்னு பார்த்து தான் அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் வருது. கொஞ்சம் கூட டஃப் ஆகுது காம்படிஷன். ஓகே, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, குட், நீங்கள் மெரிட்டோரியஸ் குட், பட் தேட் இஸ் நாட் இனஃப். உங்களுக்கு ஸ்கில் இருக்கா, சப்ஜெக்ட் பேஸ்டு ஸ்கில். என்ஜினியரிங்கில் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ஓகே, சாஃப்ட்வேரா இல்லைன்னா மெக்கானிக்கலா, அதில் உங்களுக்கு ஸ்கில் இருக்கா, அது ஒரு ஆஸ்பெக்ட். அதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் எடுக்க மடித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா. உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண உடனே உங்களால் அதை பண்ண முடியுமா, அந்த வேலையை பண்ண முடியுமா, இல்லை நான் தான் உங்களை ட்ரெயின் பண்ணணுமா? ஓகே, ஸோ ஐம் சாரி, ஆர் யூ ஸ்கில்டு? உங்கள் தியரிட்டிக்கல் நாலேஜ், உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் மெரிட் மட்டும் எனக்கு போதாது. ஆர் யூ ஸ்கில்டு? அந்த மெக்கானிக்கல் இல்லைன்னா டெக்னிக்கல் ஸ்கில் மட்டும் இல்லை, உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கா. 90s 2000 அப்படின்னு வரும்போது இது மட்டும் போதாது. நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா, அங்கே உள்ள டீமுக்கிட்ட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா, லீடர்ஷிப் ஸ்கில் இருக்கா, அந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ். ஸோ அந்த சினாரியோ மாறிச்சு. ஸோ இப்போ நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், இது ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. இப்போ நிறைய ஃபீல்டில், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சன் இருக்கக்கூடிய விஷுவல் கம்யூனிகேஷன், என்னோட சன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவன் ஆக்சுவலி என்ன படிச்சிருந்தான்னா பாலிடெக்னிக் தான் படிச்சிருந்தான். ஆனால் ஹைலி டேலண்டட். ஓகே, ஒரு யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணி இன்னைக்கு பெங்களூரில் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல சேலரியில் இருக்கான். அவனை குவாலிஃபிகேஷன்லாம் அவங்க கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான்னா, அவனோட போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணி வச்சுருந்தான். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணும்போது அவன் செய்த காரியங்கள், அவன் எடிட் பண்ண வீடியோஸ், ஓகே, அவன் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பப்ளிசிட்டி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அவன் பண்ணது, அதை எல்லாமே ஒரு போர்ட்ஃபோலியோவாக பில்டு பண்ணி, ஈவன் லாஸ்ட் கம்பெனியில் அவன் ஏறும்போது ஆக்சுவலி ஹீ சென்ட் எ கோல்டு மெயில். ஒரு கோல்டு மெயில் அங்கே உள்ள கம்பெனி சேர்மேனுக்கே ஒரு கோல்டு மெயில். நான் இப்படி என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு, என்னோட போர்ட்ஃபோலியோ என்னது, உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ ஹீ காட் எ ஜாப் லைக் தேட். ஆக்சுவலி இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னா, குவாலிஃபிகேஷன் கூட தே டோன்ட் பாதர் மச். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியடில் இருந்த அந்த குவாலிஃபிகேஷனை இப்போ கம்பெனிஸில் அவ்வளோ பாதர் பண்ணலை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பர்டைஸ் இருக்கா, ஸ்கில் இருக்கா. ஓகே, ஆர் யூ ஏபிள் டு டூ தேட்? கம்பெனியில் வந்த உடனே நான் ஒரு வேலையை தருவேன், உங்களால் பண்ண முடியுமா, இஃபெக்டிவாக பண்ண முடியுமா, மற்றவங்களை விட பெட்டராக பண்ண முடியுமா? தேட் இஸ் த திங். ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் இருக்கட்டும், ஸ்கில் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கும் கம்பெனி டிமாண்டுக்கும் நிறைய ஒரு கேப் இருக்குது, ஒரு ஹியூஜ் கேப், கேசம். ஓகே, நிறைய இன்டர்வியூவர்ஸ், கம்பெனி பாஸஸ், ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, இந்தியாவிலேருந்து என் நம்பர் ஆஃப் பீப்புள், லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் என்ஜினியரிங் முடிச்சு வராங்க, இல்லைன்னா வேறு கோர்ஸ் முடிச்சு வராங்க. ஆனால் அதில் 95% எம்ப்ளாயபிள் இல்லை. அவங்கக்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குது, அவங்கக்கிட்ட மார்க் இருக்குது, மெரிட் இருக்குது, பட் தே ஆர் நாட் எம்ப்ளாயபிள். அவங்கக்கிட்ட ஸ்கில் இல்லை. அவங்களுக்கு எனக்கு கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணணுமோ அதை பண்ண வேண்டிய ஸ்கில் இல்லை. அவங்க தியரிட்டிக்கலாக படித்து வச்சுருக்காங்க,
ப்ராக்டிக்கல் ஸ்கில் கிடையாது, டெக்னிக்கல் ஸ்கில். அது போல் சாஃப்ட் ஸ்கில்ஸும் கிடையாது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, லீடர்ஷிப் ஸ்கில் இல்லை, எப்படி டீமுக்கு கூட மிங்கிள் பண்ணணும்னு தெரியல. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கட்டும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ட்ரீம் ஜாபை நீங்கள் அடையணும்னா ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ஜினியரிங் எடுத்தால் உங்கள் காலேஜில் படித்தது போதாது, இன்னைக்குள்ள மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன இருக்குது, எந்த மாதிரி ஸ்கில்லுக்கு ஜாப் இருக்குது, ஜாவாக்கு டிமாண்ட் இருக்கா, .NETக்கு டிமாண்ட் இருக்கா, பைத்தனுக்கு டிமாண்ட் இருக்கா, எது இருக்குது, அதை அடிஷ்னலாக படிக்கணும், அதை ஸ்கில்ஃபுல்லாக படிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னைக்குள்ள சினாரியோ எப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கில்லை படித்தா மட்டும் போதாது, அது ஒரு வேலைக்காக நீங்கள் படிக்கிறீங்க, ஓகே, என்டராக ஸ்கில்லை. அங்கே போன பிறகும் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஸ்கில்லை. இந்த பைத்தான் தான் 2 வருஷம் கழிஞ்சு இருக்குமான்னு நமக்கு தெரியாது, ஓகே. ஸோ யூ ஹாவ் டு அக்கார்டிங் டு த டெக்னாலஜிக்கல் அப்டேட், புதிய ட்ரெண்ட் வர வர நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் நின்ன இடத்துல நிற்க முடியும். அட்லீஸ்ட் ஓகே, ப்ரொமோஷன் கிடைக்கலன்னாலும் நீங்கள் நின்ன இடத்துல நிற்கணும்னா, வேலை போகாமல் இருக்கணும்னா அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை டெக்னிக்கல் ஸ்கில்லையும் பண்ணணும், உங்கள் சாஃப்ட் ஸ்கில்லையும் பண்ணணும். ஓகே, தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ உங்கள் ட்ரீம் ஜாபில் நீங்கள் ஏறணும்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்டில் நம்பர் 1 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஓகே, என்ஜினியரிங் ஆகணும்னா BE இருக்கணும். இந்த மாதிரி லாயர் ஆகணும்னா ஒரு LLBயோ BLO இருக்கணும். அந்த மாதிரி அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். செகண்ட் ஒன், குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் போதாது, அந்த வேலையில் நீங்கள் என்டர் ஆக அதுக்கான ஸ்பெஷல் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணணும். ஓகே, ஒன்னில் எக்ஸ்பீரியன்ஸ்னா சின்ன சின்ன கம்பெனிஸில் அது ஒர்க் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுவேன். அது அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், போர்ட்ஃபோலியோ, இல்லை நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த கம்பெனியில் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணாலும், அதாவது ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணக்கூடாது. இல்லைன்னா எப்போவுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கை ஒரு ஜாபாக பார்க்கக்கூடாது, ஒரு கெரியராக பார்க்கணும். கெரியராக பார்த்து அதை பில்டு பண்ணணும். கெரியர் பில்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் நிறைய வீடியோஸில் ஆண்ட்ரோப்ரனர்ஷிப், எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, அதை பற்றியெல்லாம் சொல்லுவேன். ஆனால் வாழ்க்கையில் எப்படின்னா, எல்லாரும் ஆண்ட்ரோப்ரனர்ஸாக இருக்க முடியாது. எல்லாரும் ஆண்ட்ரோப்ரனர்ஸாக இருந்தால் எம்ப்ளாயீஸாக இருப்பது யார், டீம் மெம்பர்ஸாக இருப்பது யார், எல்லாரும் வேணும். ஆக்சுவலி எல்லாரும் ஆண்ட்ரோப்ரனர்ஸ் மெட்டீரியலும் இல்லை, எல்லாரும் ஆண்ட்ரோப்ரனர்ஸ் ஷைன் பண்ணவும் முடியாது. ஸோ தட் இஸ் வை, ஸோ ஹவு கேன் யூ ரீச் த பினக்கிள் ஆஸ் அன் எம்ப்ளாயி? இல்லைன்னா உங்கள் கெரியரில் எப்படி பினக்கிளை நீங்கள் ரீச் பண்ண முடியும்? சுந்தர் பிச்சை வாஸ் அன் எம்ப்ளாயி. ஆக்சுவலி நீங்கள் ஒரு கிரேட் எம்ப்ளாயியாக மாறும்போது, லீடர்ஷிப்பில் போகும்போது, ஒரு பாயிண்டில் நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக மாறுவீங்க. ஓகே, ஸோ தட் கெரியர் பில்டிங், நீங்கள் இனிஷியல் பீரியடில் ஒரு ஜாபில் ஏறும்போது அதை ஒரு கெரியராக பார்த்து அதை பில்டு பண்ணணும். எப்படி பில்டு பண்ணணும், அந்த கெரியர் பார்த்து என்ன. நான் ஒரு டீச்சராக ஜாயின் பண்ணுறேன், என்னோட அல்டிமேட் விஷன் என்ன? ஒரு HMஆ மாறுவதா, ஒரு பிரின்சிபலாக மாறுவதா, ஓகே, ஒரு DOவா CEO மாறுவதா, கவர்மெண்ட் ஃபீல்டுன்னா. ஸோ அந்த மாதிரி அந்த கெரியர் பார்த்து பில்டு பண்ண, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மேபி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் தான். ஆனால் என்னோட அல்டிமேட் அம்பிஷன் அந்த கம்பெனியோட வைஸ் பிரசிடெண்ட். அப்போ அந்த கெரியர் பார்த்து எப்படி இருக்கும், நான் என்னெல்லாம் பண்ணணும்? நான் ப்ரோக்ராமர்லேருந்து நெக்ஸ்ட் டீம் லீடர் ஆகணும், டீம் லீடர்லேருந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகணும். ஓகே, எனக்கு அது அவ்வளோவா தெரியல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. ஸோ யூ நோ த கெரியர் பார்த்து, அதுக்காக நான் என்ன பண்ணணும்? அதுக்காக ஸ்கில் டெவலப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை அழகாக
நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அதை ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் டெவலப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருந்தால் எந்த கம்பெனியை கூட எல்லாம் ஒர்க் பண்ணீங்க, எந்தெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணீங்க, அதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த டேட்டில் என்னது பண்ணியிருக்கேன், அதுக்கு ரிசல்ட் என்னவாக இருந்தது. இங்கே மேனேஜ்மெண்ட்டில் என்ன எந்தெல்லாம் பொசிஷனில் ஒர்க் பண்ணீங்க, அந்த எந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்தீங்க, எந்த மாதிரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்தீங்க, எந்த மாதிரி க்ரோத் உங்கள் பீரியடில் அந்த கம்பெனியில் நடந்தது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அதை ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் பில்டு பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, ஒரு ரிப்போர்ட் வித் எவிடன்ஸ் மேபி. அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா போர்ட்ஃபோலியோ. எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெக்கார்டு தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ. ஆக்சுவலி உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸோட ஒரு ரெக்கார்டை தான் நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குவாலிஃபிகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், போர்ட்ஃபோலியோ, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் along with this the initial periodல இன்னொரு ஸ்கில் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில்லுக்கு கூட குவாலிஃபிகேஷன் ஸ்கில், அதுக்கு கூட கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ த கிங் ஆஃப் சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஜாப்ல என்டர் ஆக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் பிகினிங்கில் மட்டும் இல்லை, நீங்கள் ஹையஸ்ட் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போகும்போதும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பிகினிங் ஸ்டேஜில் ஓரளவுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஓகே, உங்கள் ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி உங்கள் இன்டர்வியூவரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவில் இருந்தால் போதும் பிகினிங் ஸ்டேஜ். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டெவலப் த கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆல்சோ. குவாலிஃபிகேஷன் தாண்டின உடனே உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கணும், என்ன ப்ரைஸ் வேணாலும் கொடுக்கலாம். உங்கள் காலேஜ் எஜுகேஷன் முடிஞ்ச உடனே டெக்னிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, அடிஷ்னலாக படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க, அடிஷ்னலாக படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் ஒன்லி யூ கோ இன் டு த கம்பெனி. நெக்ஸ்ட்டு தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்டிங், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங், உங்கள் அப்ஸ்கில்லிங். ஸ்கில்லை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருங்க, கூடுதல் ஸ்கில் லேர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொசிஷனுக்கு போகணுமோ, நெக்ஸ்ட் லேடர் எங்கே கிளைம் பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. அது என்னன்னா, ஸ்டார்டிங்கில் சொன்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் சிம்பிள் கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்கள் ஐடியாஸை, உங்கள் எபிலிட்டியை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவது. இப்போ வரக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்கள் இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில், உங்கள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோட சேர்ந்து வரக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்கள் டெம்பராமெண்ட் எப்படி இருக்கு, நீங்கள் உங்கள் ஹைரார்கிக்கு மேலே இருக்கக்கூடிய லீடர்ஷிப்புக்கு கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும், அவங்க கூட ஓப்பனாக இருக்கணும், அவங்க கூட கம்ஃபர்டபுளாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அவங்கள தான் லீடர்ஷிப்புக்காக நோட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ யுவர் இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் எப்படி எஃபெக்டிவாக, ஈகோ இல்லாமல், ஓகே, யாராவது உங்களை ஸ்கோல்டு பண்ணாலும் எமோஷ்னலி டிஸ்டர்ப் ஆகாமல், எமோஷ்னல் இன்டெலிஜென்ட், எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் அதோட கூடிய ஒரு கம்யூனிகேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலாக மாறுவீங்க. அண்ட் ஃபைனலி த லீடர்ஷிப் ஸ்கில் தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட் டு ரீச் த பின்னக்கிள். லீடர்ஷிப்பில் நீங்கள் போகும்போது ஸ்கை இஸ் த லிமிட். ஓகே, நீங்கள் லீடர்ஷிப்பில் எங்கே போனோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 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 ஆள் ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகிறாரு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எ லீடர்ஷிப். பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகக்கூடிய ஒரு நபர், அவருக்கு எந்த அளவு ஸ்கோப் இருக்குன்னா, அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் ஆவது வரைக்கும் ஸ்கோப் இருக்கு. ஓகே, இந்த லேடர் அவர் கரெக்டாக பில்டு பண்ணி, கெரியரை பில்டு பண்ணி போனாருன்னா அவ்வளவுக்கு ஸ்கோப் அதில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரோக்ராமராக ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் இதையெல்லாம் கரெக்டாக பில்டு பண்ணி அதில் ட்ராவல் பண்ணால், லீடர்ஷிப் பொசிஷனுக்கு போனால், ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப், டீம் லீடர் அப்படின்னு வைப்போம். ஓகே, அதுக்கு கீழே கிடந்தா நோ ஸ்கோப். எப்போ நீங்கள் லீடர்ஷிப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏறுறீங்களோ, தட் மீன்ஸ் அந்த கம்பெனியோட எம்டி இல்லைன்னா சிஇஓ இல்லைன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்
ஆகக்கூடிய ஸ்கோப்பு உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு லேடராக நீங்கள் ஏறி போகும்போது. ஸோ தேர் இஸ் த ஃபைனல் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில். எப்படி உங்கள் கீழே இருக்கக்கூடிய டீமை நல்லபடியாக வழி நடத்தி ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வருது, அவங்கள ஹாப்பியாக வச்சுருப்பது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுவது, அவங்கள ஹாப்பியாக வச்சுருப்பது, அவங்களோட பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வருது, உங்களுக்கு கீழே லீடர்ஷிப்பை பில்டு பண்ணி கொண்டு வருவது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, இந்த 6 பாயிண்ட்ஸையும் மனசில் வச்சுருக்க. குவாலிஃபிகேஷன், ஸ்கில்லிங், ஸ்கில் வெரி இம்பார்ட்டன்ட். படித்த காலேஜ் எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் டு என்டர் த ஜாப், then your portfolio or experience, then along with that again upskilling, then the second communication skill, that is very important. How do you communicate with the higher authorities, hierarchy and your team, and finally leadership skill. உங்களுக்கு ஸ்கை தான் லிமிட்டாக இருக்கும், எந்த உயரத்தையும் உங்களால் எட்ட முடியும். ஓகே, இதில் கிளாரிட்டியோடு இருங்க. கண்டிப்பாக உங்கள் ட்ரீம் ஜாபை, உங்கள் ட்ரீம் கரியரை உங்களால் பில்டு பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, இங்கிலீஷ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ண, கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான சேனல், ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.